Hello everyone. இன்னைக்கு லெசன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா prepositions பார்க்க போறோம். Prepositions ரிலேட்டடா நம்ம வந்து டைம் ரிலேட்டடான prepositions நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. சோ அந்த லெசன் நீங்க பார்க்கல அப்படினா ஐகார்ட்ல கொடுத்துறேன், டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன், போய் செக் பண்ணிடலாம். இன்னைக்கு லெசன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா எந்த மாதிரியான verbs-ஓட எந்த prepositions வந்து யூஸ் ஆகும் அப்படினு சொல்லி பார்க்க போறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீ வந்து உன்னுடைய படிப்புல கவனம் செலுத்து அப்படினு நம்ம ஒருத்தர்கிட்ட சொல்லும்போது you should concentrate in your studies அப்படினு சொல்றதா அல்லது on your studies னு சொல்றதா. சோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும். இந்த verb பக்கத்துல என்ன prepositions நம்ம யூஸ் பண்றது அப்படின்றது. சோ அதுதான் இன்னைக்கு லெசன்ல நம்ம பார்க்க போறோம். If you are ready, let's get started. Never stop learning, never stop growing, never stop seeking the brightest star. First நம்ம வந்து for அப்படின்ற prepositions எந்தெந்த verbs-ஓட யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். Apologize, verb apologize, preposition for. Example, I apologize for being late. Apologize-னா என்னது? Feeling sorry, மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ லேட்டானதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இந்த மாதிரி சொல்லும்போது I apologize for அப்படின்ற preposition யூஸ் பண்ணணும். Next one, for is used with ask. Sometimes ask அப்படின்ற verb யூஸ் பண்ணுவோம். I asked for some help. நான் உதவி கேட்டேன் அப்படின்னு சொல்கிறது. I asked for some coffee. நான் கொஞ்சம் காஃபி கேட்டேன் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட்டு care for. I cared for him when he was sick. அவன் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும்போது நான் அவனை வந்து பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ கேரை வந்து வேர்பாக நம்ம யூஸ் பண்ணும்போது I cared for him. இதுவே வந்து டேக் கேர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா my mom took care of my kids அல்லது my mom takes care of டேக்கோட நம்ம கேர் யூஸ் பண்ணும்போது takes care of அப்படின்ற preposition யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் punish அப்படின்ற வேர்போடையும் for அப்படின்ற preposition நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், his parents punished him for not doing his homework. அவன் ஹோம்ஒர்க் பண்ணாததுக்காக அவனோட பேரண்ட்ஸ் அவனை வந்து பனிஷ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் அப்ளை அப்படின்ற வேர்போடையும் அப்ளை ஃபார் யூஸ் பண்ணுவோம். ஐ அப்ளைடு ஃபார் அ நியூ ஜாப். நான் ஒரு நியூ ஜாபுக்காக அப்ளை பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஐ அப்ளைடு ஃபார் அ நியூ ஜாப் ஆர் ஐ ஹாவ் அப்ளைடு ஃபார் அ நியூ ஜாப். நான் ஒரு நியூ ஜாப்காக அப்ளை பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் யூஸிங் ஃபர்கிவ்னா என்னது? மன்னிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். இந்த மன்னிக்கிறது, இந்த ஃபர்கிவ் அப்படின்ற வேர்போடையும் நம்ம வந்து ஃபார் தான் யூஸ் பண்ணுவோம். ஷீ ஃபர்கேவ் ஹிம் ஃபார் சீட்டிங். எதற்காக மன்னிச்சாங்க அப்படின்றத சொல்லும்போது ஃபார் வந்து யூஸ் பண்ணுவோம். ஷீ ஃபர்கேவ் ஹிம் ஃபார் சீட்டிங். ஏமாத்தினதுக்காக அவள் வந்து அவனை மன்னிச்சிட்டா அப்படின்னு சொல்கிறது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வாட் வி ஆர் கோயிங் டு see is ஃப்ரம். யூசேஜ் ஆஃப் ஃப்ரம் பார்க்க போகிறோம். இது எந்தெந்த வேர்ப்ஸோட வரும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ப்ரொடெக்ட் அப்படின்ற வேர்ப் யூஸ் பண்ணும்போது ஃப்ரம் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், பேரண்ட்ஸ் ப்ரொடெக்ட் தேர் சில்ட்ரன் ஃப்ரம் ப்ராப்ளம்ஸ். ஸோ ப்ரொடெக்ட் ஃப்ரம் வாட் அப்படின்றத சொல்லும்போது நம்ம வந்து ஃப்ரம் அப்படின்ற ப்ரெபசிஷன் யூஸ் பண்ணுவோம். இந்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸோட மீனிங் என்ன அப்படின்னா, பெற்றோர்கள் வந்து தங்களுடைய குழந்தைங்களை பிரச்சனைகளிலிருந்து பாதுகாக்கிறாங்க அப்படின்றது தான் இதோடைய மீனிங். நெக்ஸ்ட் ஒன் சஃபர் அப்படின்ற வேர்போடையும் ஃப்ரம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி சஃபர் ஃப்ரம் வாட் அப்படின்றத சொல்லும்போது என்ன நோயால் சஃபர் ஆகிறாங்க. ஷீ சஃபர்ட் ஃப்ரம் ஹெட்டேக் சொல்லலாம். தலைவலியால் அவள் வந்து அவதிப்பட்டா அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் ஒன் சேவ் அப்படின்ற வேர்போடையும் நம்ம வந்து ஃப்ரம் யூஸ் பண்ணுவோம். சேவ் ஃப்ரம் வாட் ஆர் சேவ் ஃப்ரம் சம் ஒன். யார்கிட்ட இருந்து காப்பாற்றினாங்க அப்படின்றத சொல்லும்போது அல்லது எதுலேருந்து காப்பாற்றினாங்க அப்படின்றத சொல்லும்போது நம்ம வந்து ஃப்ரம் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஐ சேவ்டு கிட்டன் ஃப்ரம் ஃபயர். நான் நெருப்பில் இருந்து ஒரு பூனைக்குட்டியை நான் வந்து காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்கிறது. ஐ சேவ்டு தம் ஃப்ரம் டேஞ்சர். ஆபத்துலேருந்து நான் அவங்கள காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஃப்ரம் வாட் அப்படின்றத சொல்லும்போது சேவ் அப்படின்ற வேர்போட நம்ம வந்து ஃப்ரம் அப்படின்ற. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆஃப் அப்படின்ற ப்ரெபசிஷன் எந்த வேர்போட? இப்போ அப்ரூவ், ஸ்மெல் இந்த மாதிரி வேர்ப்ஸ் எல்லாம் வரும்போது ஆஃப் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ டோன்ட் அப்ரூவ் ஆஃப் திஸ் பிஹேவியர். இதெல்லாம் நான் வந்து ரைட்டுன்னு சொல்ல மாட்டேன், சரின்னு சொல்ல மாட்டேன், இதை நான் அப்ரூவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஆஃப் அப்படின்ற ப்ரெபசிஷன் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன் ஸ்மெல் அப்படின்ற வேர்போடையும் நம்ம வந்து ஆஃப் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், திஸ் கேக் ஸ்மெல்ஸ் ஆஃப் ஸ்ட்ராபெரி.
ஸோ இந்த கேக் வந்து ஸ்ட்ராபெரி, இந்த கேக்கில் வந்து ஸ்ட்ராபெரியோட ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லுது. ஸோ ஸ்மெல் ஆஃப் வாட் அப்படின்றது என்ன மாதிரியான ஸ்மெல்ல இருக்குது அப்படின்றது சொல்லும்போது ஸ்மெல் ஆஃப் அப்படின்ற ப்ரெபோசிஷன் யூஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆன். ஆன் அப்படின்ற ப்ரெபோசிஷன் எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னா டிபெண்ட் ஆன் அப்படின்னு சொல்லுவோம். டோன்ட் டிபெண்ட் ஆன் அதர்ஸ், மற்றவங்கள சார்ந்து இருக்காத அப்படின்னு சொல்கிறது. சொந்தமாக யோசி, மற்றவங்கள சார்ந்து இருக்காத. இந்த டிபெண்ட் அப்படின்ற வேர்ப் யூஸ் பண்ணும்போது நம்ம ஆன் அப்படின்ற ப்ரெபோசிஷன் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், வில் யூ கம் டு நேட்டிவ் திஸ் வெக்கேஷன், இந்த வெக்கேஷன் நீ வந்து ஊருக்கு வருவியா அப்படின்னு சொல்லி யாராவது கேட்குறாங்க அப்படின்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் த வெதர் அப்படின்னு சொல்கிறது. ஸோ வெதர் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் அதுக்கேற்ற மாதிரி தான் பிளான் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த வெதர். ஓகே, ஸோ டிபெண்ட் அப்படின்ற வேர்போட நம்ம ஆன் அப்படின்ற ப்ரெபோசிஷன் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் யூஸிங் ஸ்பெண்ட். ஸ்பெண்ட் அப்படின்னா செலவழிக்கிறது அப்படின்றது மீனிங்கில் வரும். நம்ம வந்து ஒரு மணியை வந்து எதற்காக செலவிடுறோம் அப்படின்றத சொல்லும்போது ஸ்பெண்ட் ஆன் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஐ ஸ்பெண்ட் அ லாட் ஆஃப் மணி ஆன் கேஸ் எவ்ரி மந்த். நான் ஒவ்வொரு மாதமும் கேஸுக்கு நிறைய பணம் வந்து நான் செலவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஸ்பெண்ட் ஆன் வாட் அப்படின்றத சொல்லும்போது யூஸ் பண்ணணும். ஐ ஸ்பெண்ட் அ லாட் ஆஃப் மணி ஆன் என்ன பர்பஸ்க்காக அப்படின்றத சொல்லும்போது ஆன் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் யூஸிங் கான்சன்ட்ரேட். கான்சன்ட்ரேட் அப்படின்ற வேர்போட இன் யூஸ் பண்ணக்கூடாது, ஆன் யூஸ் பண்ணணும். யூ நீட் டு கான்சன்ட்ரேட் ஆன் யுவர் ஹோம்ஒர்க். நீ உன்னோட ஹோம்ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ணணும். யூ நீட் டு கான்சன்ட்ரேட் ஆன் யுவர் ஸ்டடீஸ். நீ உன்னோட படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இங்கே கான்சன்ட்ரேட் அப்படின்ற வேர்போடையும் நம்ம ஆன் யூஸ் பண்ணுறோம். ரிலை ஆன். Do you rely on yourself or on others in times of need? ஸோ இதோடைய மீனிங் என்ன அப்படின்னா இந்த ரிலை ஆன் அப்படின்றதும் டிபெண்ட் ஆன் அப்படின்ற மீனிங் தான் வரும். நீங்கள் வந்து மற்றவங்கள சார்ந்து இருப்பீங்களா தேவையான நேரங்களில், இல்லை நீங்கள் வந்து உங்களை சார்ந்து இருப்பீங்களா அப்படின்றத இந்த சென்டென்ஸோட மீனிங். ஸோ ரிலை சொல்லும்போது ரிலை அப்படின்ற வேர்போட ஆன் அப்படின்ற ப்ரெபோசிஷன் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் இன். ஸோ இன் அப்படின்ற வேர்ப் நம்ம எப்போ யூஸ் பண்ணணும், எந்த வேர்போட இன் யூஸ் பண்ணணும் அப்படின்னா பிலீவ் இன் அப்படின்னு. ஐ பிலீவ் இன் யூ, எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குது. ஐ பிலீவ் யூ அப்படின்னு சொன்னாலும் கரெக்டு தான். ஐ பிலீவ் இன் யூ அப்படின்னா ஸ்ட்ராங்காக நம்ம யாரையாவது நம்பும்போது ஐ பிலீவ் இன் யூ அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆர் நோ ப்ரெபோசிஷன் இஸ் நீடட் ஹியர். நான் உன்னை நம்புகிறேன் அப்படின்னு மட்டும் சொல்கிறதா இருந்தால் ஐ பிலீவ் யூ சொன்னாலே போதும். நெக்ஸ்ட் ஒன் பார்ட்டிசிபேட் அப்படின்ற வேர்போடையும் நம்ம வந்து இன் யூஸ் பண்ணுவோம். தே ஆர் கோயிங் டு பார்ட்டிசிபேட் இன் திஸ் கான்டெஸ்ட். அவங்க இந்த போட்டியில் பங்கெடுத்துக்க போகிறாங்க அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஸோ இங்கே வந்து பார்ட்டிசிபேட் இன் வாட் அப்படின்றத சொல்கிறது. ஸோ பார்ட்டிசிபேட் இன் திஸ் கான்டெஸ்ட் அப்படின்னு சொல்லணும். ஸோ that's it with the lesson today. இன்றைக்கி லெசனில் நம்ம வந்து எந்த வேர்ப்ஸோட எந்தெந்த ப்ரெபோசிஷன்ஸ் யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்த்துருக்கோம். ஸோ இனிமேல் வந்து நீங்கள் ஏதாவது எழுதும்போதோ அல்லது பேசும்போதோ இங்கே வந்து இன் போடுறதா, ஆன் போடுறதா, ஆஃப் போடுறதா, ஃப்ரம் போடுறதா, இந்த மாதிரி டவுட்ஸ் வந்து உங்களுக்கு வராது அப்படின்னு நினைக்கிறேன். Thank you so much for clicking this video. If you like this lesson, don't forget to hit the like button. And இந்த வீடியோவை காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுறாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். இது ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். I'll meet you soon with another interesting lesson in the next video. Till then, you take care. It's bye from Malar. See you. Bye-bye.